மனைவியுடன் தகாத உறவில் இருந்த இளைஞரை தேடிச் சென்ற நிலையில் அவரது தம்பியை வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி செல்லப்பா சக்திக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவருடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி தனது வீட்டில் மனைவியுடன் நெருக்கமாக இருந்த வினோத்தை எச்சரித்து அனுப்பியிருக்கிறார் செல்லப்பா. இதனைத் தொடர்ந்து குடும்பத்துடன் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு பகுதிக்கு சென்று இருக்கிறார் செல்லப்பா. இதனைத் தொடர்ந்து வினோத்குமாரை கொலை செய்வதற்காக அறிவாளுடன் அவரது வீட்டிற்கு சென்று இருக்கிறார் செல்லப்பா. ஆனால் அங்கு வினோத்குமார் இல்லாததால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது தம்பியான பிரவீனை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடித்த பிரவீன் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த செல்லப்பாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கொலையான பிரவீன் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலைக்காக தயாராகி கொண்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.